கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானம் சங்கீதம் 13வது அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படின்னா, வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை கடந்து போன ஒரு மனுஷன் ரொம்ப யதார்த்தமாக தன் வாழ்க்கையில் போன பாதையிலேருந்து எழுதுகிறதான பாடல்கள் பாருங்கள். எப்படி அவனுடைய துக்கத்தை எல்லாம் அவன் பாடலாய் மாற்றி அதன் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் பாருங்களேன். இந்த சங்கீதத்தை துவங்கும்போது எப்படி துவங்குதுன்னா, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எப்படி யோசிப்போம் தெரியுமா? நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர் செய்வார், நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது எதுவுமே நடக்காத சூழ்நிலை, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் காணப்படும். அந்த நேரத்தில் நம்ம இருதயம் எப்படி தான் இருக்கும், ஆண்டவரே என்னை மறந்துட்டிங்களா, ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் வந்த ஆண்டவரே எனக்கு எல்லாமே, நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பாருங்கள் அந்த எது வரைக்கும்ன்ற வார்த்தையை திருப்பி என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவில் நான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், எப்போ கர்த்தர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி, எப்போ கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கூட, ஒரு கலக்கத்தோடு கூட, ஒரு சோர்வோடு கூட, அப்பா என்னை நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு ஒரு கண்ணீரோடு கூட அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரம் முடியும் பொழுது 5வது வசனத்தில், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவரே சூழ்நிலை எல்லாம் இப்படி தான் ஆண்டவரே இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீர் கிருபையுள்ள தேவன், நீர் நன்மை செய்கிற தேவன், உம்மில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஆண்டவரே. அப்படி நான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிக்கூறும் அப்படின்னு இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாரு. சூழ்நிலை இதுதான், எது வரைக்கும் மறந்து இருப்பீங்க, எது வரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீங்க, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் உங்கள் கிருபையை நம்பியிருக்கிறேன். இது இறங்குகிற தேவன், இது தயவுள்ள தேவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வரும் ஆண்டவரே, அது என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் நீங்கள் நடத்துவீங்க, ஒரு விடுதலையை கொடுப்பீங்க, ஒரு சுகத்தை கொடுப்பீங்க, ரட்சிப்பு அப்படின்னா டெலிவர், அந்த சூழ்நிலையிலேருந்து என்னை தப்புவிக்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக நான் ரட்சிக்கப்படுவேன், நான் காப்பாற்றப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன், நான் சுகமாக்கப்படுவேன். அப்பொழுது என் இருதயம் அந்த ரட்சிப்பினால் கலிகூறும். அப்போ நான் என்ன தெரியுமா செய்வேன், நிச்சயமாக நான் ஒன்று செய்வேன், ஆண்டவரே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி அவருடைய நாமத்தை சங்கீதத்தினால் பாடி அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு ஜெபத்தை ஒரு பொருத்தனை மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு நன்மை நிச்சயமாக செய்வீங்க, நான் நிச்சயமாக உங்களை பாடி துதிப்பேன். அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு கேள்வியோட, எது வரைக்கும்பா இந்த பிரச்சனை, எது வரைக்கும் இந்த பாடு, எது வரைக்கும் நான் சஞ்சலம், எது வரைக்கும் எனக்கு கண்ணீர், எது வரைக்கும் இந்த வியாதி, எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, நீங்கள் அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருங்க, இயேசுவை நம்பியிருங்க, அவர் நிச்சயமாக ரட்சிப்பார். அப்படி ரட்சிக்கப்படும் போது உங்கள் இருதயம் களிகூறும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை பாடி துதிப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய நாவில் துதியை உண்டு பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.